This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் குறித்து பிரெஞ்சு ஜோதிடர் நாஸ்ட்ரடாமஸின் கணிப்புகளால் பரபரப்பு. ஈரான் மீதான தாக்குதலின் எதிரொலியாக பிரான்ஸ் முழுவதும் அதியுச்ச பாதுகாப்பு. உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனேஸ் உத்தரவு. செயின்ட் டெனிஸ் நகரில் நண்பர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. குப்பை பையில் உடல் பாகங்கள் மீட்பு. பிரான்சின் அணு ஆயுதங்களை அதிகரிக்க ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அதிரடி உத்தரவு. ஐரோப்பாவிற்கு பிரான்சின் அணுகுடை பாதுகாப்பு திட்டம். பாரிஸ் நகர மையத்தில் உள்ள 7 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ட்ரோன் மூலம் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு பணி. போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக சென்ற வாகன ஓட்டிகள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை. பிரான்சில் பெட்ரோல் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் குறித்து பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்குயர் விளக்கம். பிரான்ஸ் முழுவதும் சஹாரா மணற்புயல் எச்சரிக்கை. மார்ச் 6 வெள்ளிக்கிழமை வரை மணற்புயலின் தாக்கம் நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலும் அதைத் தொடர்ந்து ஈரான் நடத்தி வரும் மூர்க்கத்தனமான தாக்குதல்களுமாக மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர் சூழல் உலக நாடுகள் முழுவதையும் பெரும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. வெறும் 4 நாட்களாக நடைபெறும் இந்த மோதல்களை உலகை பதைபதைக்க வைத்துள்ள நிலையில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரபல பிரெஞ்சு ஜோதிடர் நாஸ்ட்ரடாமஸ் 2026ஆம் ஆண்டு குறித்து கணித்துள்ளதாக கூறப்படும் தகவல்களை சர்வதேச ஊடகங்கள் தற்போது வெளியீட்டு பீதியை ஏற்படுத்தியுள்ளன. 1555இல் வெளியான அவரது லெஸ் ப்ரோபெடஸ் என்ற புத்தகத்தில் 7 மாதங்கள் நடைபெறும் மகா போரால் மக்கள் பேரழிவை சந்திப்பார்கள். இதில் பிரான்சின் ரூவன் மற்றும் எவ்ரூக்ஸ் நகரங்கள் தப்பாது என கவிதை வடிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாஸ்ட்ரடாமஸ் எதையும் நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் அவரது இந்த குறிப்புகளை சமீபத்திய ரஷ்ய உக்ரைன் போர், வரலாற்று புகழ்மிக்க ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவீச்சு மற்றும் தற்போதைய மத்திய கிழக்கு போர் பதற்றத்தோடு தொடர்புபடுத்தி பலரும் விவாதித்து வருகின்றனர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து வரும் அதிரடி தாக்குதல்களை தொடர்ந்து அதன் பாதிப்புகள் பிரான்சிற்குள்ளும் எதிரொலிக்கலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பை உச்சக்கட்டத்திற்கு உயர்த்துமாறு உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனேஸ் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட ஆணையர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள அவசர தொலைநகலில் நாட்டின் பொது அமைதியை குலைக்கும் வகையிலான எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே கண்டறிய காவல்துறையினரின் விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு ஆணையிட்டுள்ளார். குறிப்பாக பிரான்சில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் முக்கிய இடங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பை உடனடியாக வலுப்படுத்தவும், இந்த மோதல் தொடர்பாக வன்முறையை தூண்டும் வகையிலான வெளிநாட்டு தலையீடுகள் ஏதேனும் இருந்தால் அதனை உடனுக்குடன் உளவுத்துறைக்கு தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் செயின்ட் டெனிஸ் நகரில் வாடகைக்கு குடியிருந்த நபரை வீட்டு உரிமையாளரை கொடூரமாக கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு 93வது நிர்வாக காவல்துறையினரை தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் செயின்ட் டெனிஸ் நகரில் வசிக்கும் தனது நண்பரை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து காணாமல் போனவரின் வீட்டிற்கு சென்று காவல்துறையினர் விசாரித்த போது அவர் அங்கு இல்லை என்பதும் அவரது கார் மட்டும் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் தூசு படிந்து நிறுத்தப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் வீட்டை முழுமையாக சல்லடையிட்டு தேடியுள்ளனர். அப்போது காணாமல் போன நபர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு குப்பை பைகளில் கட்டப்பட்டு வீசப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய வீட்டின் உரிமையாளரை உடனடியாக கைது செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் நடைபெற்று 1 வாரத்திற்கும் மேலாகி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உலகளவில் பெரும் போர் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரான்ஸ் தனது அணு ஆயுத பலத்தை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. நேற்று பிரெஸ்ட் நகருக்கு அருகிலுள்ள ஏர்லோங் அணு தடுப்பு மையத்திலிருந்து உரையாற்றிய பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டார். தேசிய மற்றும் ஐரோப்பிய சவால்களுக்கு ஏற்ப பிரான்ஸ் தனது அணு தடுப்பு திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்காக பிரான்சின் அணு ஆயுத களஞ்சியத்தில் உள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கையை உடனடியாக அதிகரிக்க அவர் அதிரடி உத்தரவிட்டுள்ளார்.
எனினும் தேவையற்ற ஊகங்களை தவிர்க்கும் நோக்கில் சரியான எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை. ஐரோப்பாவில் இங்கிலாந்துடன் இணைந்து அணு ஆயுதம் கொண்ட இரண்டாவது நாடாக பிரான்ஸ் விளங்கும் நிலையில் தனது ஐரோப்பிய நட்பு நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் அது விரிவுபடுத்த உள்ளது. இதன்படி ஜெர்மனி மற்றும் போலந்து நாடுகளுடன் பாதுகாப்பு குறித்த மூலோபாய பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் அணு குண்டுகளை சுமந்து செல்லும் பிரான்ஸ் விமானங்களை மற்ற ஐரோப்பிய நாடுகளில் நிறுத்தி வைப்பது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்குமான பிரான்ஸ் அணுகுடை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்கான முதல் படியாகவே சர்வதேச அரங்கில் பார்க்கப்படுகிறது. பாரிஸின் ரூ டெ டெர்பிகோ மற்றும் ரூ ஏட்டியன் மார்சல் வீதிகள் சந்திப்பில் அமைந்துள்ள 7 மாடி கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை சுமார் 10:30 மணியளவில் அந்த கட்டிடத்தின் 6வது மாடியில் உள்ள குடியிருப்பில் திடீரென தீப்பிடித்தது. தீ மளமளவென மேற்கூரைக்கு பரவியதில் சுமார் 600 சதுர மீட்டர் பகுதி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 150 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 25 தீயணைப்பு வாகனங்கள், பெரிய ஏணிகள் மற்றும் அதிவேக நீர்த்தாரைகள் மூலம் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீயணைப்பு பணிகளை கண்காணிக்க சிறப்பு ட்ரோன் கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிற்பகலில் தீ பெருமளவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் தீயை அணைக்க அதிகளவு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டதால் பல வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளது. இதனால் சில குடியிருப்பாளர்கள் உடனடியாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பிரான்சின் வால்டாய்ஸ் பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக சென்ற வாகன ஓட்டிகள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு உள்ள சாலையில் 199 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாய்ந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை பிரெஞ்சு காவல்துறையான ஜொந்தார்மகள் மடக்கி பிடித்தனர். அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டதுடன் அந்த மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே சாலையில் 140 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி சென்ற 2 கார்களின் ஓட்டுநர் உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டு அந்த வாகனங்களும் முடக்கப்பட்டன. அத்துடன் பிரான்ஸ் வீதிகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் மோட்டார் ரோடியோ எனப்படும் அபாயகரமான சாகச பந்தயங்களை கட்டுப்படுத்தும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. முறையான அனுமதி இல்லாத மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்று இயங்கும் வாகனங்களை குறிவைத்து காவல்துறையினரும் ஜொந்தார்முகளும் இணைந்து சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரானில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக உலகளவில் உருவாகியுள்ள பொருளாதார மற்றும் நிதி நிச்சயமற்ற தன்மைகளை பிரான்ஸ் அரசு மிக உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் குறுகிய காலத்தில் பிரான்சில் எரிவாயு அல்லது பெட்ரோலுக்கு எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் இல்லை என பொருளாதாரத்துறை அமைச்சர் ரோலண்ட் லெஸ்குயர் இன்று திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார். இல்லாத ஒரு பிரச்சனையை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். மக்கள் அவசரப்பட்டு எரிபொருள் நிலையங்களுக்கு படையெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே நிதி மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படும் தினசரி மாற்றங்களை கண்காணிக்க பெர்சி அமைச்சகத்தில் அவசர குழுவினர் தினமும் கூடி விவாதித்து வருகின்றனர். மறுபுறம் கத்தார் எனர்ஜி நிறுவனம் தனது திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாலும் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மஸ் நீர்ச்சந்தி பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதாலும் ஐரோப்பிய எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஹார்மஸ் வழியாக செல்லும் எந்தவொரு கப்பலையும் எரித்து விடுவோம் என்றும் வளைகுடாவிலிருந்து நடைபெறும் எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலுமாக தடை செய்வோம் என்றும் ஈரான் புரட்சிகர காவல்படையின் ஜெனரல் ஒருவர் திங்கட்கிழமை பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த போர்ச்சூழலால் முக்கிய வர்த்தக பாதை நடைமுறையில் மூடப்பட்டுள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. எனினும் இது 2008ஆம் ஆண்டு நிதி நெருக்கடியின் போது காணப்பட்ட உச்சத்தை இன்னும் எட்டவில்லை என சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் முழுவதும் தற்போது சஹாரா மணல் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கியுள்ள இந்த மணல் புயலின் தாக்கம் நாடு முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வீசியுள்ள இந்த மணல் புயலால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்கள் மற்றும் வாகனங்கள் மீது மணல் துகள்கள் படிந்து அவற்றின் நிறமே மாறியுள்ளன. ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்தில் இருந்து வரும் இந்த புயல் வருகிற வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை மறுநாள் வியாழக்கிழமை இதன் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் ஜன்னல்களை இறுக்கமாக மூடி வைத்திருக்கவும்
வாகனங்களின் கதவுகள் சரியாக அடைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஐரோப்பாவுக்குள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 200 மில்லியன் டன் எடையுள்ள மணலை இந்த சஹாரா மணற்புயல் கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.